தப்பு செய்யாத ஒரு அப்பாவியை வந்துட்டு இந்த ஜெயிலில் போட்டு அடைச்சுங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாத குடும்பம் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்துட்டுங்க நம்ம மகாராஷ்டிராவில் நாக்பூரில் இருக்கோங்க. இங்கே வந்துட்டு லோடு ஏற்ற போகிறோம். எந்த ஊருக்குன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூருக்குங்க. லோடு ஏற்ற போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜங்கிள் மாதிரி போயிட்டுருக்குங்க. வரும்போது ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா வண்டி எப்படியே டவுனில் வந்துச்சுங்க. ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. அதான் பார்த்துட்ருக்கீங்க அப்படியே ஆடி அசைஞ்சு நம்ம தங்க அழகாக வந்துச்சு. அப்புறம் ஒரு இடத்துல ஓரமாக நிறுத்தினங்க. நிறுத்தி சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக மழைங்க. ஏங்கப்பா மழை சரியான மழை தானே? ஆமாம் மழைங்க. அதனால் பார்த்தாங்க நிறுத்தணும். ஏன்னா எல்லா பக்கமும் வண்டி ஒரு 2-3 இடத்துல பார்த்தங்க. வண்டியெல்லாம் அப்படியே லெஃப்ட் சைடில் இறக்கிருக்காங்க. லோடோடு இருக்க மாட்டிருக்கு. வண்டி இறங்கி போச்சுங்க. அதான் களிமண் வேறு இல்லை. ஆமாம், நம்மளுக்கு வந்து எம்டிங்கிறதுனால சரி அப்படியே ரிலையன்ஸ் பெட்ரோல் இருந்துச்சுங்க. அது ஓரமாக அப்படி நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இதெல்லாம் நல்லாவே ஃபாரஸ்ட் ஏரியாங்கப்பா. கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் தான். அது இல்லாமங்க லோடு வந்து பெங்களூரு சென்னைக்கு தாங்க பார்த்தோம். இது வந்து இப்போ ஏப்ரல் 1 இது 2ஆம் தேதி 3ஆம் தேதி பக்கம் ஆகுதுங்களா. இந்த இது க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லைங்க, இந்த ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்கள்ல. இந்த மார்ச் எண்டு இந்த ஏப்ரல் இந்த 10ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தோம்னா லோடெல்லாம் கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்கும். மொரட்டு காடுங்கப்பா. ஃபாரஸ்ட் தான். ஃபாரஸ்ட்டே தான். ஏற்றிட்டு வரும்போது நைட்டுக்கு வரும்போது ஏதாவது சிங்கம் சிறுத்தை வந்துச்சுன்னா வீடியோ எடுப்போம், பார்க்கலாம். ஏற்றிட்டுங்க நம்ம போகிறதுல எந்தெந்த ரூட்டில் போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக இந்த பெனுகுண்டாங்கிற ஊரில் ஒரு ஜெயில் ஒன்று இருக்குங்க. அதாவது அந்த காலத்து ஜெயில் ஒன்று. அதை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த ட்ரிப் பார்த்தே ஆகணும். இதெல்லாம் என்ன மூங்கில் தானேங்கப்பா? அது மூங்கில் செடி தான். மூங்கில் மரம். சூப்பராக இருக்குங்க. ஒரு சினிமா பாட்டு எடுக்கிறதுலாம் சூப்பர் ஷூட்டிங் ஸ்பாட்டு. மழை காலத்தில் பச்சை பசுமையான்னு இருக்குங்க பாங்க. மழை காலத்தில் பச்சை பசையானு வந்துடும். ஆமாம், வெயிலில் சரியான வெயில். ஆமாம் ஆமாம், தரப்புள்ள எல்லாம் காஞ்சி போச்சு. இல்லை அந்த பக்கம் ஃபுல்லாக காஞ்சி கிடக்குதுங்கப்பா. இந்த பக்கம் பாருங்கப்பா. பையில கார்ட்டூன் பாக்ஸ் லோடு ஏற்றிட்டே இருக்காங்க. எல்லாம் மழைங்க. கொஞ்சம் பார்த்து தான் வண்டி விடணும் போல். சாப்பிட்ருந்தேங்க. அதுக்குள்ளே வண்டிக்குள்ளே ஒரு குருவி ஒன்று உள்ளே வந்து மாட்டிக்கிச்சுங்க. அது அந்த மிரரை பார்க்கவும் அதுக்கு தெரிலங்க, கண்ணாடிங்கிறது தெரியாது. அப்படியே பறக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கு. ஏற்று விட்றீங்களாங்கப்பா? யார் உள்ளே வர சொன்னா? கதவை திறந்து தான் வந்துடுவியோ உள்ள? உன்னு பார்த்துட்டு இருக்குதுங்க பாவம். அவ்வளோதான், அப்படியே வெளிவா அப்படியே வந்துடு. மீட்டர் போர்டில் கொஞ்சம் அசிங் பண்ணி வச்சுங்க, அதை தொடச்சிருவோம். அவ்வளோதாங்க, கொஞ்சம் வந்தப்போ வா. தெரியல தங்கம். நீங்கள் எடுத்து விட்ருங்கப்பா. அப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டாருங்க. அப்பா இப்போ எடுத்து விட்ருவாரு. பீக்குங்க குழம்புங்க வண்டியில். அவ்வளோதான், வெளியே வந்துடு. கையில் விட்டு வச்சுப்பாங்கப்பா. பிடிச்சிட்டிங்களா? அப்படியே வெளியே விட்டுருங்க. அந்த ரோல் ஏற்றிட்டாங்க. மறுபடியும் இன்னொரு இடத்துல ஏற்ற போகிறாங்க. வண்டி வந்துட்டுங்க, ரிவர்ஸ் விடலாம்.
இந்த பீப் சவுண்ட் வந்துட்டுங்க நல்லா பின்னாடி இருக்க ஒரு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப டச் பண்ணுற மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி வரும். இது வந்து கம்பெனிலே ஆட்டோமேட்டிக்காக வரதுங்க. அதுக்கு முன்னாடி பீப் சவுண்ட் விட்டு விட்டு கிடச்சி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு முன்னாடியே அந்த சவுண்டு வருங்க. பாருங்கள், நல்லா செவுத்தை ஒட்டி நிறுத்திட்டோம். லோடு ஏற்றிட்டுங்க கிளம்பியாச்சு. கோயம்புத்தூரில் வந்துட்டு எந்த ஊர் பக்கம் வரப்போகிறோம்னா பேரூர் வரோங்க. அதாவது இப்படி உக்கடம் வந்து தான் போகணுன்னு நினைக்கிறேன். மொத்தம் இங்கேருந்து நாக்பூர்லேருந்துங்க நம்ம கோயம்புத்தூர் வர ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா 1500 கிலோமீட்டருங்க. போகிற ரூட் வந்து நேராக நாக்பூர்லேருந்துங்க ஹைதராபாத்லேருந்து அடுத்தது எப்பயும் போல் அப்படி ஆந்திராவுக்குள்ளே அந்த கர்னூல் அனந்தபுரம் ரோடுங்க, அதை வந்து அப்படி பெருங்குண்டா வந்துட்டு அந்த ஊர்லலாம் பார்த்துட்டு நேராக ஒஸ்கோட்டா, மாலூர், ஒசூர், சேலம், அப்படியே கோயம்புத்தூர் வந்துடுவாங்க. இது வந்துட்டுங்க நம்ம ஏற்றின லோடு வந்து என்னென்னா பேப்பர் ரோலுங்க. அது கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ரோல் ஏற்றிருப்பாங்க, மேலே ஃபுல்லாக அட்டைப்பெட்டி, அதாவது கார்ட்டூன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நம்ம லோடு ஏற்றும் போதுங்க கார்ட்டூன் பாக்ஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்தோடனே ஒரு 3 டன்னு மட்டும் கீழே அதை ஏற்றிருக்காங்க. 15 டன்னுங்க கேரண்டி சொல்லி வந்தது. இருக்கிற எத்தனை ஒரு 13 டன் இருக்குமாங்கப்பா? வருதுங்க 13 டன். 13 பண்ணால் 5 கிலோ எச்சு கம்மி வரும். அதான் நேராக போயிட்டுங்க டீசல் அடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு இன்றைக்கி ஓட்டினா தாங்க ஓட்டுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அப்பாவுக்கும் இப்போ 2 நாளாக தூக்கமே இல்லைங்க. அதனால் இன்றைக்கி டீசல் இது அடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு பொறுமையாக காலைல கூட எடுத்துகிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜங்கில் கிராஸ் பண்ணிடணுங்க. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் வரும். இருட்டு கட்டுறக்குள்ளே அந்த சின்ன அந்த ஜங்கில் வந்து கிராஸ் பண்ணி வெளியே மெயின் ரோட்டுக்கு போய்க்கலாம். கம்பெனிக்கு பூரா அந்தவங்க பூரா ஃபாரஸ்ட் தாங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்கப்பா. மலை சுற்றி மலையாக தான் இருக்குது எல்லாமே. அந்த பக்கம் அந்த புத்தா கேவ்ஸ்லாம் இருந்துச்சுங்க. நம்மளால் மழை பெஞ்சதுனால போக முடியல. ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். அதனால் சரி போகலங்க. ஏன்னா எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் மூங்கில் காட்டுறதுல இதுக்குள்ளே தான் இருக்கும். வீடியோவில் வந்துட்டுங்க அங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி இருக்கா ரெட் கலரில், அது வந்து நிலாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ணன் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக காசில் போகலாங்க, ஏதோ பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சர்க்கிள் வந்துட்டுங்க சம்ருதி மயா மார்க் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதாவது இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். இதில் அப்படியே ரவுண்ட் அடித்து லெஃப்ட்டில் போனோம்னா மும்பை டு நாக்பூர் ஹைவேங்க, அதாவது எக்ஸ்பிரஸ் ஹைவே. இந்த நாக்பூரோட அவுட்டர் ரோடும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே வருங்க. இதுவுமே நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க. அதாவதுங்க நம்ம உத்தரப்பிரதேசலாம் போகிற மாதிரி இருந்தால் முக்கியமாக நாக்பூர் தாங்க போய் ஆகணும். இந்த அவுட்டரிங் ரோட்டில் ரோடு பிரியும். ரைப்பூர் போகிறனாலும் சரிங்க, இந்த பக்கம் ஹைதராபாத்து இதெல்லாம் லெஃப்ட் வந்துருங்கப்பா. டீசல் வந்துட்டு காலையில் அடிச்சுக்கலாங்க. பின்னாடி பார்க்கிங் நிறுத்தியாச்சு வண்டியை. அப்படியே பெட்ரோல் பம்புக்கு பின்னாடி வந்துட்டுங்க அந்த பார்க்கிங் கிட்ட ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குங்க. அங்கே வந்து பார்த்தா பஸ்ஸு நிறையா நிற்கிது. நல்லா மழை பெஞ்சுங்க, சேறு சகதியாக இருக்குங்க. வண்டி வந்து நமக்கு இங்கே தான் நிறுத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னும் நிறையா வண்டி வருங்க நைட்டு, அதனால் அங்கே நிறுத்துங்க அப்படின்ட்டாங்க. விஆர் பஸ் பாருங்கள், பார்க்க அப்படியே தேர் மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி தான் நம்ம வண்டி சைட்லேயும் இப்போ லைட்டு மாற்றிருக்கோம், அந்த எல்லோ கலருங்க. மணி இப்போ காலைல 4:30 ஆகுதுங்க. டீசல் அடிச்சுட்டு போயிடலாம். இங்கே ஃபுல் பண்ணோம்னா மறுபடியும் ஊருக்கே போயிடுன்னு நினைக்கிறேங்க. வண்டி ஃபுல்லாக லைட்டில் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்கங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு சரி காலைல 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினச்சோம்.
மறுபடியும் வந்து கேட்டதுக்கு டீசல் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. டீசல் வந்துட்டுங்க 150 லிட்டர் தான் அடித்தாங்க. காசு வந்து கொடுத்து அடித்தோம்னா 50 லிட்டர் தான் ஆமாங்க நைட் டைமில். இதே கார்டு இந்த ஓடிபி இந்த சிஸ்டம் வந்தால் 150 லிட்டர் ஆமாங்க. என்ன எதனால் இப்படி அடிக்கிறாங்க என்னன்னு தெரியல. பார்ப்போங்க, நம்ம முன்னாடி ஒரு பங்க் இருக்குது, அங்கே போயிட்டு ஃபுல் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி ராங் சைடில் வந்தாரான்னு தெரியல. வண்டிக்கு நல்லா அடிங்க முன்னாடி. பாய். இப்போ நிர்மலங்கிற ஊர்கிட்ட போயிட்டுருக்கோங்க. கிட்டத்தட்ட லோடு ஏற்றி 300 கிலோமீட்டர் வந்தாச்சு. இன்னும் ஒரு 1200 கிலோமீட்டர் இருக்குங்க கோயம்புத்தூருக்கு. வெயில் வந்துட்டுங்க பட்டை கிளப்புதுங்க. தெலுங்கானா வெயில் வந்து ஒரு தனி ரகமாக இருக்குது. ஏசி மோடு வந்து ஆனில் தாங்க இருக்குது. ஏசி போட்டு தான் போயிட்டுருக்கோம். நல்ல வேலைங்கப்பா. இங்க தெலுங்கானா ஹைவேல வந்துட்டு அங்கங்க இந்த டாய்லெட் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்லங்கப்பா, அங்கெல்லாம் குளிக்கிறதுக்கு இடம் இருக்கு. அத பரவாயில்ல, நீட்டா வச்சிருக்காங்க. இப்பதாங்க நாமளும் அப்பாவும் அங்கதான் போட்டு ஒரு குளியல போட்டு போயிட்டு இருக்கோம். தாபா தேடி போயிட்டு இருக்கோங்க சாப்பிட்றதுக்கு. மதியம் தோல்ல கூட சரியில்லை தாங்க. ஆமாங்கப்பா, இப்ப நல்லா மெயின்டைன் பண்றாங்க. ஆமா ஆமா. எங்கப்பா தாபால குளிக்கலாம். நானும் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா 2 மணி நேரத்துல பார்த்தேன், எல்லாம் வண்டி நிறைய நிக்குதுங்கப்பா. வெயில் காலம் இதுக்கும் எல்லாம் ஒன்றும் சூடு தாங்க முடியல, எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்களா. அப்புறம் பாத்திரம் வந்துட்டுங்க இங்கேயே கழுவியாச்சுங்க. ஒரு ஓரமாக தண்ணி பிடிச்சி அப்படியே சர்வீஸ் ரோட்லேயே நிறுத்தி லாரி பக்கத்துலேயே வச்சு நீட்டாக எல்லாம் கழுவியாச்சு. வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ நேராக தாபாவை தேடி போயிட்டுருக்கோம். அதே மாதிரிங்க நம்ம அண்ணன் ஒருத்தர் பார்த்தோம்ல டாடா காமிச்சல்ல வீடியோவில், அந்த டாய்லெட் வந்து அந்த அந்த இடத்துல வந்து அவர் தாங்க மெயின்டைன் பண்ணுறாரு. அவருக்கு வந்து சம்பளம் 7000 வாங்கப்பா. பேசினா அவர்கிட்ட மாசம் 7000 ரூபாயா? டோல்ல இருக்காம கொடுத்துருவாங்களா? அது வந்து இங்க டோல் கொடுத்துருவாங்கப்பா. அது போக கவர்மெண்ட்ல இருந்து 2000 தருவாங்களாமா. அப்ப 9000 ரூபா ஆச்சு. 9000ப்பா. அப்புறம் 9000 தாங்கப்பா. இல்ல 9000 தான். 9000 தான். அப்புறம் நம்ம வந்து இப்போ ரெஸ்ட் ரூம் போறோம்னு வைங்களேன், நம்ம மெயினா லாரி நிறுத்திட்டு தாங்க போவோம் அதிகமா. நம்ம பார்த்து கொடுக்குறது நம்ம பார்த்துங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தா ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க. இப்போ குளிச்சோம்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா கொடுப்போம். நம்ம அண்ணன் வந்துட்டுங்க ஃபர்ஸ்ட் காசு வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னாருங்க. நம்மளும் வண்டியில் சாப்பாடு செய்யல. அதனால வந்துட்டு அண்ணனுக்கு வந்துங்க சாப்பிட்றதுக்கு தேவையான காசு கொடுத்துருங்க. பக்கத்துலேயே வந்து தாபா ஒன்று இருந்துச்சா, அங்கே வந்து நம்ம லாரி நிறுத்த முடியாதுங்க. அதனால நாங்களும் அங்கே தான் சாப்பிட்லான்னு பார்த்தோம். லாரி நம்ம சர்வீஸ் ரோட்லேருந்து இப்படி கொஞ்சம் உள்ள தூரம் நடந்து போகணுங்க. நம்ம வந்து எப்பயுமே போனோம்னா லாரி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுமா நிறுத்திட்டு போனதாங்க நமக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். அதனால் அண்ணன் வந்துங்க சாப்பிட்றதுக்கு தேவையான அமௌண்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த எங்கேயும் பாருங்கள் லெஃப்ட்டில் வந்து போட்டிருக்கு பாருங்கள், டாய்லெட் காம்ப்ளெக்ஸ் தான் போட்டிருக்கு. வண்டி நிறைய நிறுத்திருக்கு பாருங்கள். என்னென்னா வாடகை நீங்கள் லோடு ஏற்றும் போது வாடகை வந்து சொல்லியிருந்தீங்க. அது நம்ம சொல்லக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்துங்க ஜஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம் அதுதான் மெயினாக என்னென்ன கவர் பண்ணுறோம், என்ன சாப்பிட்றோம், எந்த ஊருக்கு போகிறோம், அதுதான் மெயினாக விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தாங்க, அதாவது இந்த லாரி ஃபீல்டில் இருந்து வாடகை கேட்குற மாதிரி இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில டைம் நான் கம்மியாக கூட வருவாங்க வாடகை, ஒரு சில டைம் அதிகம் வருங்க. அது லோடு செட் பண்ணுறது பொறுத்து. ஏற்கனவே நம்ம ஓப்பன் வண்டியில் அந்த கணக்கு வீடியோன்னு ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா, அப்படியே கொஞ்சம் என்னென்னா அதாவது வழியில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதை சொல்ல வேணாம், ஏன்னா நீங்கள் ஒரு சில டைம் லாபம் இருக்கும் நஷ்டம் இருக்கும். நீங்கள் ஒரு சில டைம் வாடகை அதிகமாக போகும்போது அதை பார்த்துட்டு அந்த இதை பார்த்தாங்கன்னா வாடகை குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த சாப்டர் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நான் அதுலேருந்து நான் அந்த அந்த பக்கமே எட்டி பார்க்குறது இல்லைங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, அந்த கணக்கு வீடியோங்கிறதே நான் போடல. அதனால் வாடகை இன்கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இங்கேருந்து இங்கே வந்ததுக்கு எவ்வளோ வாடகை அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். வரும்போது வழி இல்லைங்கப்பா, உருளைக்கிழங்கு வண்டி நிறைய வருது. எல்லாம் ஆக்ராலேருந்து ஏற்றி வரலான்ட்டு இருக்குது. நானும் 10-20 வண்டி பார்த்துருக்கேன். நான் நிறைய பார்த்தேங்கப்பா. அது பார்க்கும்போது தான் நமக்கு ஞாபகம் வந்துச்சுங்கப்பா, நம்ம 12 வீல்ல. ஆமாம் ஆமாம், எல்லாம் ஆக்ரா கிழங்கு தான். ஆமாம்,
எல்லாம் ஏற்றிட்டு உருளைக்கிழங்கு ஏற்றிட்டு வண்டி பறக்க விட்ருப்பாங்க. ஆக்ரா கிழங்கு வருதாங்க, பஞ்சாப் கிழங்கு வருது. பஞ்சாப் வருங்கப்பா, இப்போ குஜராத்லேயும் ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம் ஆமாம். அடுத்தது எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, ஓப்பன் வண்டியில் வந்துட்டு நம்ம எப்படி எல்லாம் தக்காளி ஏற்றி வண்டியை தெறிக்க விட்ருப்பாங்க. டைமிங்கோட அழுத்திட்டு போனோம், முட்டைக்கோஸ் ஏற்றிட்டு டைமிங் போனாங்க. அப்புறம் வெங்காயம் பூண்டு நிறையா ஏற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க வழியில். அதெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகம். பூண்டு ஏற்றிட்டு வந்தோம். நம்ம கண்டெய்னரில் வந்துட்டுங்க லோடு ஏங்கப்பா ஏற்றிட்டு ஊறிட்டு போயிட்டு இருக்கோம். ஏற்றி ஊறிட்டு போயிட்டு இருக்குங்க. அது ஆக்சுவலாக நான் கண்டெய்னரில் வந்துட்டு இந்த மாதிரி காய்கறிகள் எதுவும் ஏற்ற மாட்டாங்கங்க. ஏன்னா ஃபுல்லாக நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்குள்ள எல்லாம் ஒன்று அழுகி போயிடும், இல்லைன்னா அதை வெம்பி போயிருங்க. அது எதுக்குமே ஆகாது. கண்டெய்னரில் வந்துட்டு ஒன்லி முடிஞ்ச அளவுக்கு கம்பெனியோட மட்டும் தாங்க ஆகும். ஏன்னா அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்காங்கப்பா, எந்த ஒரு டென்ஷன் கிடையாது. கம்பெனிக்குள்ளே போய் பில்லு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணுமாங்க. ஆனால் இது காய்கறிகளோட இருந்தால் போகணும், இறக்குவாங்க, இல்லைன்னா மறுநாள் இறக்கி விட்டுருவாங்க. ஆமாம், ஜம்முன்னு இருக்கும். ஏற்றுற இடத்துல எந்த தொந்தரவு இருக்காது. ஆமாம். அடுத்தது தக்காளி ஏற்றினா நமக்கு தக்காளி விட்டுருவாங்கப்பா. வெங்காயம் பூண்டு மட்டும் தரமாட்டாங்க. ஆமாம் ஆமாம். மீதி தக்காளி ஏற்றா தருவாங்க. முட்டைக்கோஸ் வேணும்னா ஒரு முட்டைக்கோஸ் நம்ம நிறைய சாப்பிட போடலாங்க, பருப்பு மட்டும் போடுற மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு வந்துட்டுங்க, காய் சாப்பிட்ற காயாக இருந்தால் ஒரு 4-5 கிலோ கேட்டாவே கொடுத்துருவாங்க. அதே மாதிரிங்க இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இப்போ வந்து வண்டி கோயம்புத்தூர் இருக்குங்க. அதாவது எப்படின்னா அந்த கோயம்புத்தூர் இருக்கும்போது தான் நான் வீடியோவே அப்லோடு பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம கண்டெய்னரில் வந்துட்டுங்க அந்த ஸ்பாட்டுக்கு போன தாங்க நான் வீடியோவே அப்லோட் பண்ணுவேன் எப்பயுமே. ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லோடு ஏற்றிட்டு வர்றது வந்துட்டு சொல்ல வேணான்னு சொல்லிட்டுங்க, எந்த லோடு ஏற்றிட்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம ரன்னிங்கில் இருக்கும் போதே அந்த வீடியோ அப்லோட் பண்ண வேணாம். ஏன்னா எல்லாமே நமக்கு ஏற்றி சீல் போட்டு விட்ருவாங்க. மேபி நம்ம எந்த ரூட்டில் வரோம் அப்படிங்கிறது தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஸ்பாட்டுக்கு பண்ணி அப்லோட் பண்ணுறேங்க. இதே நம்ம ஓப்பன் வீட்டில் பார்த்துருப்பீங்க, இங்கேருந்து குஜராத் போகிறதுக்குள்ளே 2 வீடியோ போடுவாங்க. நம்ம இப்போ அங்கே போகிறோம், இல்லை குஜராத்லேருந்து வரும்போது 2 வீடியோ போடுவேன். நம்ம இந்த ஊருக்கு வரோம் அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். இப்போ கண்டெய்னர் அப்படிங்கிறதுனால அதை நம்ம வந்து வெளிப்படையாக ஃபஸ்ட்டு மாதிரி சொல்ல முடியலைங்க. காற்று தான் காரில் வர மாதிரியே வருது. ஏசி காரில் வர மாதிரியே தான் வருது, ஜில்லுனே தான் இருக்குது. இப்போ 4 ப்ளோயருமே ஓன் பண்ணாங்க, காற்று அதாவது கூலிங் கம்மியாக தான் வருது. ஒன்று மட்டும் ஆளுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, அப்பாவுக்கு ஒன்று. இப்படி பண்ணும்போது கூலிங் நல்லா சூப்பராக ஜம்முன்னு வருதாங்கப்பா. சூப்பர் அருமையாக வருது. ராஜஸ்தானி தாபா இதில் விட்டு சாப்பிட்டு போயிடலாங்க. இங்கே தாபாவில் வந்துட்டுங்க சொல்லிற அளவுக்கு குழம்பு நிறையா இல்லை. பருப்பு அப்புறம் எதாவது அந்த மிக்சர் போட்டு செய்கிற குழம்பு 2 தாங்க இருக்குது. அதனால் பருப்பே சொல்லியாச்சு. ரொட்டிங்க ரைஸ் கூட இல்லையாமா, ரொட்டி மட்டும்தான் இருக்குது. ஹைதராபாத் அவுட்ரு இங்கோட வந்தாச்சுங்க. கோயம்புத்தூருக்கு வந்துட்டு இன்னும் கரெக்டாக ஒரு 1000 கிலோமீட்டர் பக்கம் இருக்குங்க. பெண்ணுகொண்டாங்கிற ஊருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த கியா ஷோரூம் இருக்குல்ல, ஷோரூமுங்கிற பாருங்க, அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அப்படி பார்ப்போம். இங்கே பார்த்தாவே தெரியுங்க, எல்லாமே இந்த கார் கேரிங் ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, டபுள் டெக்கு அதாக தான் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தாலும் தெரியும், ஃபுல்லாக அந்த வண்டி தாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 1000 வண்டி பக்கம் இருக்குங்க இது வரைக்கும் நான் பார்த்தது. பார்க்கிங் பெரிய பார்க்கிங் இது. அப்படியே லெஃப்ட் சைடு பாருங்க, நான் ஒரு இதில் பார்த்தேங்க ரீல்ஸில், அதாவது ட்ரோன் வியூவில் சூப்பராக எடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்டங்க நான் போன ட்ரிப்பில் சொல்லியிருப்பேன் 30,000 காரு வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. 30,000 மாற்றி சொல்லிட்டேன், 3 லட்சம் காருங்க. எல்லாம் லோடு ஏற்ற போராட்டிருக்க அண்ணன். இப்போ மணி காலில் 7 போகுதுங்க. இப்போதான் ஷிஃப்ட்டு மாற்றுவாங்க போல், இல்லை பஸ்ஸு நிறையா வந்துட்டு இருந்துச்சுங்க வர வழியில். 536 ஏக்கருங்க இதோட பரப்பளவு. லென்த்தாக போயிட்டே தான் இருக்குங்க. இந்த டபுள் டெக் அது சொன்னலங்க கார் கேரிங் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா
கீழே ஒரு 3, மேலே ஒரு 3, அந்த மாதிரி ஒரு இதில் 6 காரு இல்லை 8 கார் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதில் பெனுகொண்டாங்கிற ஊர்கிட்ட வந்துட்டோங்க. இந்த ஊரில் வந்துட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இவர் தாங்க கிருஷ்ணதேவராயர். இவரோட சிலை வந்துட்டு ஊர் முன்னாடி வச்சுருக்காங்க. உள்ள பேலஸ் இருக்குங்க, அப்புறம் ஒரு ஜெயில் ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு 2-3 கோயிலில் இருக்குங்க. அதை அப்படி போய் பார்க்கலாம் வாங்க. என்ட்ரன்ஸே வந்துட்டுங்க பெனுகொண்டா ஃபோர்ட்டுன்னு போட்டு நீட்டாக இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸு. மொத்தங்க நம்ம அந்த பெனுகொண்டா ஃபோர்ட் அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச் பார்த்தீங்கல்ல, அங்கேருந்து இந்த பேலஸ்க்கு அந்த ஜெயிலுக்கெல்லாம் ஒரு 2 கிலோமீட்டர் போகணுங்க. சரி, இப்போ நடந்து போனோம்னா போயிடலாம், ஆனால் ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதனால் பார்த்துட்டு ஆட்டோவில் போயாச்சு. எல்லாம் என்ட்ரன்ஸே பாருங்கள், எல்லாம் அந்த கோட்டைக்கு உண்டான என்ட்ரன்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் சரியாக மெயின்டைன் பண்ணலங்க. இங்கே நம்ம அண்ணன் வந்துட்டுங்க கைடு மாதிரி கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் தெலுங்கில் பேசுகிறாருங்க, நமக்கு ஒன்றும் தெலுங்கு ராது. தெலுங்குனா బాత్ కరోనా. ఇది టంకశాల సార్. టంకశాల నాణ్యాలకి రాజముద్రలు వేసేవాళ్ళు. నాణ్యాలకి రాజముద్రలు. మన రూపాయి బిల్లు మీద రాజముద్ర ఎట్లుంటుందో అట్లా ఆ మాదిరి. కోసాబి జైలు అయితే జైలు కరా. తిమ్మరస్ తిమ్మర్స్ని కండ్లు పీకేసి బంధించి அப்பாஜி அப்பாஜி అనేవాడు. இந்த ஜெயிலோட ஹிஸ்ட்ரி என்னன்னாங்க, கிருஷ்ணதேவராயர் இருக்கார்லங்க, அவரோட ரைட் ஹேண்ட்னா யாருன்னா அது வந்து திம்மரசுன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சருங்க. அதாவது ஒரு போருக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த நாட்டோட நிதி வந்து மேனேஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க, எல்லாமே பக்காவாக பண்ணிகிட்ருப்பார். அதாவது கிருஷ்ணதேவராயர் வந்து ராஜா ஆகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து திம்மரசு அப்படிங்கிறவர் தாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கிருஷ்ணதேவராயரோட மகனுக்கு வந்து பாய்சன் வச்சு கொண்டுறாங்க. அது வந்து யாருன்னு இது வரைக்குமே அது யார் வச்சாங்கன்னு தெரியல. அது வந்து திம்மரசு தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் மக்கள்லாம் ஒரு பொய்யான தகவல் சொல்லவும், ஒரு ராஜா வந்து கோவப்பட்டு அவரை தூக்கி இந்த ஜெயிலில் போட்டுங்க கண் பார்வையெல்லாம் பறித்து குடும்பப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் போக போக தாங்க தெரிஞ்சிருக்கு இவர் வந்து அப்பாவி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஜெயிலோட ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அந்த ஒரு போருக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரிங்க, எல்லாமே வந்து பார்த்தோம்னா இவர் தான் பக்காவாக பிளான் பண்ணுவார் அந்த திம்மரசு அப்படிங்கிறவர். கடைசியாக அவருக்கே வந்து இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிஸ்ட்ரியிலலாம் படித்தேங்க. బసవన్న నంది బసవన్న బావి பஸ் పక్కన నాట్యశాల பஸ்வானா கன்னடத்தில் வந்துட்டுங்க, பஸ்வானா தமிழில் வந்து நந்தின்னு அர்த்தம். நம்ம அண்ணன் வந்து தெலுங்கில் சொல்கிறாருங்க, நமக்கு தெலுங்கு புரியும், ஆனால் பேச தெரியாதுங்க. பசவண்ணா பாவி. இது என்ன இது கிணறா? தெலுங்கு இது நேம் బసవన్న బావి. ಬಾವಿ. ಕನ್ನಡ ಬರ್ತಾ? ಕನ್ನಡ ಬರಲವಾ? ஓகே, எங்கே போனாலும் கನ್ನಡ సార్ ಬೇಡವಾ? సార్ ಆಯ್ತು படிக்கட்டில். ஓகே. ఏనా నీరు వర్షాకాలము చెరువులోకి నీళ్ళు వస్తే మీరున్నారే ఇక్కడ దాకా పై దాకా వస్తాయి సార్. ఇది వరకు తన్ని సుబ్బి లీక్ కర్తా ఆత లీక్ కరేగా లీక్ हो गया ఆత ఎండాకాలం కాబట్టి ఇప్పుడు నీళ్ళు ఆతని నీరు లేవు చెరువులో లేవు. ஆயிசா ஜப் கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ்னு எல்லாத்தையும் கலந்து பேசுவோங்க. ஏன்னா நம்ம ஆல் இந்தியா பெர்மிட்டுங்கிறதுனால. இந்த பக்கம் வந்து ஏதோ அடப்பாவில இங்கேயும் வந்து ஜோடியாக பேர் எழுதி வச்சிருக்கீங்களே நந்தி மேலே. சூப்பராக உண்டு. ஓ நாட்டுசாலா. நாட்டுசாலானா டான்ஸு
భరతనాట్యం இதெல்லாம் 500 வருஷத்துக்கு முன்னாடி. இது ಎಷ್ಟು ಸಾಲ್ನ ಎಷ್ಟು ಕಿತನಾ ಕಿತನಾ ಸಾಲ್ 1575 1575. 1570లో ఇక్కడ కృష్ణదేవరాయలకి భరతనాట్యం అంటే చాలా ఇష్టం అంట. అదే ఇక్కడ నాట్యం ఆడిచ్చాడు. ఈ బావిలో స్నానం చేపించి నాటకత్తల్ని ఇక్కడ భరతనాట్యం ఆడిచ్చాడు. கிட்டத்தட்ட 500 வருஷம் பக்கம் ஆகும் போலங்க. மேலேயே ஆகுது கட்டி. இது ஃபுல்லாக டான்ஸ் ஆடுறது இடமாமாங்க. இந்த ஒரு படத்தில் இது டான்ஸு இவர் விஜய் சார் கவுண்டமணி சாரும் இந்த மகாபலிபுரத்தில் கைடு மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நமக்கு நம்ம அண்ணன் சொல்கிறாரு, நம்ம புரியாமல் பேசிகிட்டு இருக்கோம். సూపరా ఉండారన్న, సూపరా ఉంది. కృష్ణదేవరాయలక జోరు, కృష్ణదేవరక పెన్లాము జోరు జోరు పెన్లాము ఇవరు చిన్నమ్మదేవి. చిన్నమ్మదేవి ఓ నాట్యం చేసే నాటకత్త డాన్సర్. ఓ నమస్కార్ కా బోల్కా స్వాగతం బోల్తా హై. ठीक है. ఇది యారు? రాయల వారికి కృష్ణదేవరాయ పెన్లామునా పొన్ను పెన్లాము జోరు. ఓ మన వైఫ్ కృష్ణదేవరాయ వైఫ్ చిన్నమ్మదేవి. ఓకేనా. ఓ రాయల వారిక కిరీట్ డిజైన్ చేస్తాను గోపురమాత. ఓకేనా. కృష్ణదేవరాయలకి ఫస్ట్ రాజధాని హంపి. సెకండ్ పెనుగొండ, రెండో రాజధాని. థర్డ్ మూడో చంద్రగిరి. తిరుపతి కాడ చంద్రగిరి ఆడ మహల్ కట్టి ఆడ పరిపాలన చేశాడు. அதாவதுங்க அண்ணன் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணதேவராயோட ஃபஸ்ட்டு கேபிட்டல் வந்து ஹம்பி, செகண்டு பெனுகொண்டா, 3 வந்து சந்திரகிரிங்க 3வது. அது நம்ம திருப்பதி முன்னாடி கூட பார்த்துருப்போங்க. அங்கே கூட ஒரு பெரிய மகால் ஒன்று இருக்கும், பேலஸு. సార్ இது என்னது? వాటర్ ట్యాంక్. అప్పుడు కృష్ణదేవరాయల పీరియడ్లో నీళ్ళు చాలా కష్టం అంట సార్. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. అప్పుడు చెరువు తవ్వించి ఆయన కృష్ణదేవరాయలు ఏరి కట్టినారు. చెరువు తలాబు చెరువు కట్టించి అక్కడి నుంచి మట్టి పైపులు పెట్టాడు సార్. అప్పుడు ఇనుము ప్లాస్టిక్ నై ఇనుము నై మట్టి పైపు కుమ్మురలువి మట్టి పైపులు వస్తాయి సార్. ఆ మట్టి పైపులు పెట్టి అక్కడి నుంచి ఇక్కడ నీరు కొంటూ ఉందారు. నీళ్ళు తెచ్చి ఇక్కడ పని చేసే వాళ్ళంతా వాడుకునేవారంట. ఇది వాటర్ ట్యాంక్ కట్టాడు. ஓகேண்ணா. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போதுங்க அங்கே ஏரி கட்டி தண்ணி கொண்டு வந்தாருன்னு சொல்கிறாரு. அப்படி தான் நினைக்கிறேன் மீனிங்கு. నెక్స్ట్ வந்துட்டுங்க ஒரு கோபுரம் பார்க்க போகிறோம். இது ಎಷ್ಟು ವರ್ಷನ ಆಯಿತು? 1575 1575. 1570లో కట్టాడు సార్. ಅದು ಪ್ಯಾಲೇಸ್ ಕಿतना ಬಜೆ ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಓಪನ್ ಮಾಡ್ತಾರೋ? ಪ್ಯಾಲೇಸ್ 10 बजे वार्ता आता. ठीक है 10 மணிக்கு திறப்பாங்களாமாங்க. மணி இப்போ 7:45 தான் ஆகுது. பேலஸ் வந்து வெளியே இருந்தே பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். இது கோபுரம் நேம் என்ன? ராஜகோபுரம். பாருங்க, சும்மா ஜம்முன்னு கட்டியிருக்காங்க கோபுரம் மட்டும். என்ட்ரன்ஸ் அப்படி போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த வழியாக பெனுகுண்டா வழியாக, அதாவது பெங்களூர் டு ஹைதராபாத் இப்படி ஊர்லேருந்து போனீங்கன்னா பெனுகுண்டாவில் வந்துட்டுங்க ஒரு 10 மணிக்கு வர மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நீட்டாக சுற்றி பார்க்கலாம். చెప్పునా సార్? ఫస్ట్ గోపురం కట్టేశాడు సార్. గగనమహల్లో నుంచి రావాలా పోవాలా వచ్చే ఎంట్రన్స్ ఉండాలని చెప్పేసి గోపురం కట్టాడు. ఓకేనా. గోపురం కట్టిన తర్వాత ఆయనకు ఆలోచన వచ్చింది సార్, ఇంత పెద్ద గోపురం కట్టాము, ఒక గుడి కడితే బాగుంటుంది అని చెప్పేసి పాల వెంకటరమణ స్వామి టెంపుల్ కట్టాలని చెప్పి అక్కడ బేస్మెంట్ వేశాడు సార్. బేస్మెంట్ కట్టిరుకాంగ. గగన్ మగాల్ ఎంట్రన్స్ జానాక గోపురం రకాయతో తెలుగులే சொல்லுண்ணா. తెలుగు ఆయన కట్టిన తర్వాత ఆయనకి ఆలోచన వచ్చింది సార్,
ఇక్కడ పాల వెంకటేశ్వర స్వామి టెంపుల్ కడదామని చెప్పి అక్కడ బేస్మట్టం వేశాడు సార్. బేస్మెంట్ కట్టిயிருக்காங்க கோயில் கட்டுறதுக்கு. బేస్మట్టం వేసిన తర్వాత ఆ. కవులు పెద్దలు ఉంటారు కదా సార్, ఆ, ఆయనకి కవులు పెద్దలు ఉంటారు. ఉండి వాళ్ళు వద్దు ఇక్కడ కట్టకూడదు మంచిది కాదు అంటే అప్పటికి స్టాప్ చేసేస్తాడు సార్. స్టాప్ பண்ணிட்டாங்க. స్టాప్ చేసేసి చంద్రగిరి పరిపాలన చేసి అక్కడ తిరుపతి వెంకటరమణ స్వామి టెంపుల్ కొండపైన కట్టేశాడు సార్. మొక్కబడి ఉంది కట్టాలని చెప్పేసి ஓகேண்ணா ஓகேண்ணா. అక్కడ కట్టేశాడు సార్. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துங்க இப்போ இவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் அப்படியே சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு இது புரியல. ஓகேண்ணா. नेक्स्ट किधर जा रहा है? हो गया उधर पैलेस अभी नहीं है. కొండపైన हाँ కొండపైన లక్ష్మీనరసింహ స్వామి టెంపుల్ కట్టాడు సార్. ఓకేనా. టెంపుల్ కట్టి ఆ. అక్కడ లక్ష్మీనరసింహ స్వామి టెంపుల్, కోనేరు, వజ్రాలు కుప్పలు పెట్టి అమ్మేవారంట సార్. ఓకేనా. ఆ బజార్ మొత్తం అంతా కట్టేశాడు సార్. కట్టి అక్కడ వజ్రాల వ్యాపారం చేశాడు సార్. ஓகேண்ணா. சுற்றி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு மோஸ்ட்லி புரியுன்னு நினைக்கிறேன் அவர் சொல்லியிருந்தது. அது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த இடம் ஒன்று மட்டும் நமக்கு புரியலைங்க, மீதியெல்லாம் புரிஞ்சுது. இப்போ நம்ம சுற்றி பார்த்தோம்லங்க, நம்ம கைடு அண்ணன் வந்துட்டு அவர்கிட்ட அந்த ஹிஸ்ட்ரியோட அந்த அரண்மனையோட அந்த ஹிஸ்ட்ரி இருக்குங்க, அந்த சீட் அப்படியே கொடுத்தாரு நம்மக்கிட்ட. அதை அப்படியே பார்த்துட்டுங்க அப்படியே அரண்மனைட்ட வந்தாச்சு. ரொம்ப பெருசெல்லாம் கிடையாதுங்க, சின்னது தான். அதாவது ராஜாக்கள்லாம் மெயினாக மீட்டிங் போடுறதுக்காக கட்டினதாமாங்க அது. கோட்டை வந்து இந்த மலைக்கு பின்னாடி எப்படியே இருக்குதுங்க கோட்டை. அங்கே மேலே வந்து காரு பைக்கெலாம் போகலாங்க, ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. பட் ஆனால் மெயின்டைன் பண்ணலைங்க பேலஸை சரியாக. இந்த நம்ம பார்த்த இடத்த எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணோம்னா ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கலாங்க இதெல்லாமே. வண்டிகிட்ட போகலாங்க. நம்ம ஆட்டோக்கார அண்ணங்கிட்ட வந்துட்டு ஃபோன் நம்பர் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்தால் மலைக்கு போகலாம், அங்கே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதனால் அடுத்த டைமுக்கு இந்த வழியாக வந்தால் அது பிளான் பண்ணலாம். இப்போ ஓமலூர் ரோட்டில் போயிட்டுருக்கோங்க. சங்ககிரி பக்கம் வந்தாச்சு, கொங்கனாபுரம் தாண்டிட்டோம். ஏன்னா நாங்கள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, அதனால் லீவுங்க. அங்கே கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். அதனால் வீட்டுக்கு போயிட்டுங்க, இங்கேருந்து சங்ககிரியில் பார்க்கிங்கில் போட்டு வீட்டுக்கு போனால் 15 கிலோமீட்டர் தாங்க வீடு. போயிட்டு நாளைக்கு அப்படியே நைட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம், திங்கெல்லாம் அன்லோட் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். மழை பெஞ்சதுங்க, சேலம் பக்கமெல்லாம் அந்த ஓமலூர் பக்கமெல்லாம் நல்ல மழை. மறுபடி பார்ப்பேங்க அடுத்த வீட்டில் வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் அன்லோட் பண்ணிவிட்டு எந்த ஊருக்கு லோட் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு.